அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓல்டு சாரீ வந்து ரீயூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மாதிரியான ரீயூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காட்டன் சாரீ. இதில் வந்து எப்படி நம்ம ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு அப்படியே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வரும். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்ட் 1. இதில் வந்து நம்ம அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது அளவுகள் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடிமேட் டாப் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த டாப்பில் இருந்து நம்ம எப்படி அளவுகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம எடுத்த அளவுகள் கூட நம்ம என்னென்ன அளவுகள் ஆட் பண்ணணும், அது எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரியான ஒரு ட்ரெஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே ஃபுல் சாரீ நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து நல்ல ஒரு காட்டன் சாரீ. காட்டன் சாரீனா பியூர் காட்டன் சாரீ. இது வந்து கைத்தறி புடவைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு புடவை தான் இது. இதில் வந்து முந்தானி வந்து இந்த மாதிரி இருக்குது. பட் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி பிளெயினாகவும் கீழே வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஃப்ராக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 3 மீட்டர் அளவுக்கு லைனிங் வந்து வாங்கி வச்சுருக்கேன். மேல் டாப்புக்கும் கீழே பாட்டமுக்கும் சேர்த்து ஒரு 3 மீட்டர் கிளாத் வந்து லைனிங்கில் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அளவு வந்து நேரடியாகவும் எடுக்கலை. இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் அவங்க அளவு கொடுக்கல. இப்போ இந்த ட்ரெஸ் தான் வந்து இவங்க அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி அளவுகள் எடுத்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த டாப்பில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு அளவுகள் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மேலே இருந்து இந்த மேல் டாப்புக்கு வரக்கூடிய அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கீழே மட்டும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை விட ஹைட் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் வந்து அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து குறைவாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாகவும் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் இது. இப்போ நம்ம தைக்க போகிறது வந்து கீழே வந்து ஒரே மாதிரி நமக்கு நல்ல ஃப்ளோர் வரைக்கும் வர மாதிரியாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அளவு குறைவாகவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கீழே இறக்கமாகவும் இருக்க மாதிரியான ட்ரெஸ் வந்து அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லென்த்தும் இதுக்கு கீழே வந்து இந்த அளவுக்கு கீழே இறக்கம் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் இருந்து அளவுகள் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த டாப் அப்படியே பேக்கில் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பேக்கில் திருப்பி போட்டுட்டு நம்ம இங்கே மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு இது எல்லாமே நம்ம இதிலேயே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இழுத்தா வரக்கூடிய கிளாத்து. நம்ம தைக்க போகிறது வந்து பியூர் காட்டன். அது வந்து தண்ணியில் போட்டால் நமக்கு சிங்க் ஆகும். ஏற்கனவே புடவை நம்ம கட்டின புடவை நம்ம ஏற்கனவே பலமுறை தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு சுருங்காது. பட் புது புடவையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் லூஸ் வச்சு தைக்க வேண்டியது இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருந்து நம்ம எப்படி அளவுகள் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த மார்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, இந்த மார்பு சுற்றளவை கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல நல்லா இழுத்து விட்டு பிடிச்சிக்கோங்க. இது வந்து நல்லா சிங்க் ஆகக்கூடிய கிளாத்துங்கிறதுனால நல்லா நீங்கள் இழுத்து வச்சே அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 18.5 இன்ச் இருக்குது. அந்த 18.5 இன்ச் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 18.5 இன்ச்சு, பேக்குக்கு ஒரு 18.5 இன்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 37 இன்ச் வந்து இருக்குது. இந்த 37 இன்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு.
வேஸ்ட் ரவுண்டு 37 இன்ச்சு டோட்டலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அடுத்து உயரம், இந்த மேல் டாப்புடைய உயரம் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்து மேலே பாருங்கள், ஷோல்ட்ரு வந்து கைப்பக்கம் வந்து இப்படி சாய்வாக இருக்கும், கழுத்து பக்கம் உயரமாக இருக்கும். இல்லை அப்படின்னா கழுத்து பக்கம் குறுகலாகவும் இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கிற பக்கம் உயரமாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே எந்த சைடு உயரம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு எடுங்க. இல்லை ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக எடுத்து போட்டு நீங்கள் வந்து அளவு வந்து எடுக்க ஆரம்பிங்க. இப்போ இதில் வந்து ரெண்டும் ஒரே சேமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். மேலே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுலேருந்து கீழே பாட்டம் ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் இருக்குது. அந்த 14.5 இன்ச் அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வேஸ்ட்டு லென்த்து. வேஸ்ட் லென்த்து நமக்கு 14.5 இன்ச்சு. அடுத்து வந்து நம்ம கழுத்து வந்து பார்த்துக்கலாம். கழுத்து வந்து இப்போ நல்ல நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கொஞ்சம் இறக்கமாகவே வச்சுக்கலாம். அவங்க அனுப்புனதுலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ரெடிமேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கழுத்து சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதே அளவு போதும் அப்படின்னா இதே அளவு வச்சுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் இறக்குறீங்க அப்படின்னா தாராளமாக இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு நான் பேக் வந்து நான் இறக்குறேன். பேக் நெக் வந்து நான் 5.5 இன்ச் எடுக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே கீழே பார்த்து எடுக்கணும். இப்போவும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும். இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து அப்படியே கீழ் பக்கமாக நீங்கள் வச்சு எடுங்க. இங்கே வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு 5.5 இன்ச் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம 5.5 இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச் இருக்குது. அடுத்து இந்த ஆம்ஹோல் சுற்று வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு வெளியில் தெரியும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல கையை வெளியில் வச்சு நம்ம திருப்புவோம். அதனால இந்த இடத்துல நான் வந்து சுற்றளவு எடுக்கிறேன். இந்த இடத்துல எடுக்காதீங்க. ரெடிமேட் டாப்பாக இருந்தால், இதுவே நேரடியாக தைச்சதாக இருந்ததுன்னா நீங்கள் நமக்கு தையல் எங்கே வருமோ அங்கே தான் நம்ம எடுப்போம். இப்போ 7.5 இன்ச் வந்து இருக்குது ஆம்ஹோல் சுற்றளவு. ஆம்ஹோல் சுற்றளவு நமக்கு 7.5 இன்ச் இருக்குது. அடுத்து வேஸ்ட் லென்த் எடுத்துட்டோம். இந்த வேஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். இந்த வேஸ்ட் ரவுண்ட்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயிண்ட் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது இப்படி இழுக்கும் போது வருதுன்னா நம்ம உடம்புல போடும்போதும் நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால கொஞ்சம் இழுத்து வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 16 இன்ச் இருக்குது. நல்லா இழுத்து வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஒரு 16.5 அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 16.5 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தைக்க போகிறது காட்டன். அதனால நான் ஒரு 16.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ பேக் 16.5 இன்ச் அப்படின்னா அது அப்படியே ரெண்டாக மடிக்கும் போது நமக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 33 இன்ச் வந்து வருது. இந்த 33 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வேஸ்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 33 இன்ச் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் வந்து டாட் எதுவும் பிடிக்கல. நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். என்னென்ன அளவுகள் ஆட் பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட்டில் திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உயரம் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது கழுத்தோட உயரம். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம அளவில் எப்படி இருக்கோ நம்ம அதே அளவை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இறக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் நமக்கு ஒரு 5.5 இன்ச் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நமக்கு 5.5 இன்ச் இருக்குது. அடுத்தது நம்ம ஷோல்டர் வந்து எடுக்கணும். ஷோல்டர் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் எடுத்து காமிக்கிறேன். அடுத்து கீழே பாட்டமில் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கில் தான் அளவு எடுத்துருக்கோம். இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போது ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, பேக் இங்கே இருக்குது. இந்த சைடு நமக்கு ரெண்டும் ஒரே சேமாக தான் இருக்குது. அதனால நான் இந்த சேமாக இருக்க சைடு அளவு எடுத்துக்கிறேன். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, பட் இதை விட இது பரவாயில்லாமல் இருக்குது. அதனால நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம். இது அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறேன். இந்த ஆம்ஹோலும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் தான் சரி. அப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட் ரொம்ப மேலே ஏறி இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கீழே பாட்டமோட லென்த் வந்து எடுக்கணும். இப்போ பாட்டமோட லென்த்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க.
அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை வந்து கீழே நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து நான் அளவு வந்து எடுத்துக்கிறேன். இதிலிருந்து ஃபஸ்ட்டு கீழே இந்த தையல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டைலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதிலிருந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அளவு எடுத்தால் சரியாக வராதுங்கிறதுனால நான் இங்கே எடுக்கிறேன். இப்போ 26 இன்ச் இருக்குது பாட்டம். இங்கேருந்து இது வரைக்கும் 26 இன்ச் இருக்குது. இந்த 26 இன்ச் அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, எவ்வளோ லென்த்து எக்ஸ்ட்ரா வேணும்னு, அந்த இடத்துல இந்த 26ங்கிறத நான் வச்சுட்டு திரும்பவும் நான் கீழே வரைக்கும் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 36 இன்ச் இருக்குது. அப்போ பாட்டம் மட்டும் நமக்கு 36 இன்ச்சு நமக்கு வேணும். பாட்டமோட லென்த் வந்து நமக்கு 36 இன்ச் இருக்குது. இப்போ மேலே இந்த வேஸ்ட் லென்த் இருந்தது இல்லையா, வேஸ்ட் லென்த் வந்து 14.5 இன்ச்சு. அப்போ நமக்கு பாட்டமோட லென்த்தும் வேஸ்டோட லென்த்தும் சேர்த்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 36 ப்ளஸ் ஒரு 14 அப்படின்னா நமக்கு ஒரு 50.5 இன்ச் வந்து நமக்கு வரும். இந்த 50.5 இன்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு டோட்டல் ஹைட். இந்த ட்ரெஸ்ஸுடைய ஹைட் வந்து நமக்கு 50.5 இன்ச் வந்து நமக்கு வேணும். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து பார்த்துக்கலாம். ஷோல்டருக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து இந்த வேஸ்ட் ரவுண்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த இடத்துலையும் 2 ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டும் சரியாக இருக்கணும். அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் ஒரு ஸ்கேலோ அல்லது ஏதாவது ஒரு லைனோ நேராக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நேராக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ஸ்கேலுடைய இந்த கார்னர்லேருந்து நான் இந்த ஷோல்டர் வரைக்கும் அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. இதில் வந்து நம்ம இங்கே ஸ்லீவ் ஜாயிண்ட்டு போயிடும். நம்ம இப்போ நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்லீவ் வந்து இங்கே மேலே வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். இந்த 1/2 இன்ச்சுங்கிறது நமக்கு உள்ளே இருக்கும். ஸோ நம்ம இந்த 1/2 இன்ச்சை குறைச்சி நம்ம இதில் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு 6.5 இன்ச்சாக நமக்கு வந்து ஷோல்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம நெக்கு வேற இறக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த அளவு நமக்கு சரியாகவே இருக்கும். இங்கேருந்து எடுக்க வேண்டாம். இது ரெடிமேட் டாப்புங்கிறதுனால இந்த இடம் வெளியே தெரியுது. நம்ம ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா நமக்கு கை வந்து மேலேருந்து கவர் ஆகிடும். அப்போ நமக்கு இந்த இடம் தான் வெளியில் தெரியும். நம்ம இது வரைக்கும் அளவு எடுத்தால் போதும். அப்போ 6.5 இன்ச் இருக்குது ஷோல்டர். அடுத்தது இந்த சின்ன ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது ஒரு 3.25 இன்ச் இருக்குது. 3.25 இன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்குள்ளே போயிடும். அதனால அந்த இடத்துல இருந்து தான் நான் அளவு வந்து எடுத்து 3.25 இன்ச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் இதில் இருந்தே வந்து எடுத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இந்த பக்கம் 1/2 இன்ச்சு விட்டுட்டு எடுக்கிறேன். இது வந்து ரெடிமேட் டாப் அப்படிங்கிறதுனால. இப்போ நமக்கு ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. அதில் சின்ன ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சு. அடுத்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பஃப் ஸ்லீவ் வச்சு எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எல்போ வரைக்கும் வச்சு நம்ம மேலே வந்து பஃப்பும் கீழே பார்டரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஸ்லீவோட லென்த் வந்து நமக்கு தேவையில்லை. நார்மலாக நம்ம எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப 10 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். 9, 10, 11 வரைக்கும் நம்ம வைக்கலாம். அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஒரு சின்ன பொண்ணோட ட்ரெஸ் தான். ஸோ நம்ம 10 இன்ச்சுங்கிறது சரியாக இருக்கும். இந்த 50 இன்ச்சு உயரம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு 10 இன்ச்சு எல்போ ஸ்லீவ் வைக்கலாம். நார்மலாகவே 9, 10, 11 இந்த 3 அளவுக்குள்ளே தான் நமக்கு எல்போ ஸ்லீவுக்கு வரும். ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா நமக்கு ஒரு 11 வரும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் 9. மீடியம் சைஸுங்கிறது நம்ம 10 இன்ச் அப்படிங்கிறது நம்ம வைக்கலாம் எல்போ ஸ்லீவுக்கு. எல்போ ஸ்லீவு வந்து 10 இன்ச்சு ஹைட்டு. இந்த இடத்துல சுற்றளவு வந்து இந்த அளவு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ஷார்ட் ஸ்லீவ் தான். ஷார்ட் ஸ்லீவுங்கிறப்ப நமக்கு இங்கே 5 இன்ச்சு வந்து வருது. 5 இன்ச்சு வந்து ஷார்ட் ஸ்லீவுக்கு வரும்போது
எல்போ கிட்ட நமக்கு ஒரு 4.5 இன்ச் வச்சா போதும். எல்போ கிட்ட நம்ம 4.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். அதை விட ஒரு 1/2 இன்ச் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன அளவுகள் தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அளவுகளோட நம்ம என்னென்ன அளவுகள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்தடுத்து கட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம்.